ஹரிசங்கர் டைரக்ஷனில் நம்ம போஸ்டர் பாங்கனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மாஸ் ட்ராமா மூவி தான் உஸ்தாத் பகத்சிங். இந்த படத்தோட தமிழ் டபிள்யூஷனும் நமக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக்லேருந்தே இந்த படத்தோட ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு. இன்னொரு 3 to 4 months இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டரில் வர வேண்டியது. ஆனால் ஷூட்டிங் இஷ்யூஸ்னால இந்த படம் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியும், போஸ்டர் பாங்கன் வந்து டெப்யூட்டி சிஎம் ஆனதுலேருந்து சில பிரச்சனைகள் அண்ட் அதனால் அவரால் வந்து படத்தில் அவ்வளோ பெருசாக வந்து நடிக்க முடியல. இப்போ அவருக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அந்த டைமை ஒதுக்கிட்டு இந்த 4 மாதத்தில் இந்த படத்தை முடிச்சு கொடுக்க போகிறாரு. இந்த படத்தில் போஸ்டர் பாங்கனுக்கு ஹீரோயினாக வந்து ஸ்ரீலா நடிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே இந்த படத்தோட ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறாங்க கூட விரைவில். இப்போதைக்கு பாங்கனுக்கான போர்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ பார்க்கலாம், ஹரிசங்கரை டைரக்ட் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஃபேன் பாய் சமம் வெறித்தனமாக இருக்கும். இந்த உஸ்தாத் பகத்சிங் மூவி நமக்கு நெக்ஸ்ட் இயரில் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உஸ்தாத் பகத்சிங் படம் எக்ஸாக்டாக என்ன டேட்டில் வருன்றதுலாம் வந்து இன்னும் ஷூராக தெரியல. ஏன்னா அவங்க வந்து இன்னுமே ஷூட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஏதாவது டிலே ஏற்பட்டுச்சுன்னா இனிமேல் படம் தள்ளி போகிறதுனால ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஒன்றும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.